நடந்தது என்ன டாக்டர் கலை? என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து பிரிங் யூ பேக் 2018. அப்போ நான் அப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பிரதர் இஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம். அண்ட் தென் நாங்க 2 பேரும் தான் கடைசி பிள்ளைங்க. வெரி நாட்டி போத் ஓவர். ஸோ அந்த நம்மலாம் வந்து 90s கிட்ஸ்லாம் வந்துட்டு வி ஆர் வெரி வெரி கீன் ஆன் இந்த கவுண்டர் ஸ்ட்ரைக்லாம் போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதே தான் நாங்களும் என்னது நான் அக்கா தம்பியும் இந்த மாதிரி தான் கவுண்டர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் விளையாடிட்டு இருப்போம் வீட்டில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லேப்டாப் விளையாடுவேன், அவரு கூட கீழே வந்து பிசியில் அவர் விளையாடுவார். ஸோ லைக் வீடே சரியான சத்தமா இருக்கும். இந்த மாதிரி 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இதே மாதிரிதான் ஒரு நாள் வந்துட்டு நான் வந்துட்டு மேல விளையாண்டுட்டு இருக்கேன். திடீர்னு வந்துட்டு என்னோட ரூம் டோர் வந்துட்டு வெரி லவுட் பேங்கிங் கத்துனேன் தம்பி கிட்ட, லைக் ஓய் நவீன், லைக் why are you knocking my door such way சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. பேசாம இருந்துட்டோன்னா திடீர்னு மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேங்கிங் சொன்ன டோ. இந்த வாட்டி நான் கடுப்பாயிட்டேன், ஏன் இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்ஃபுல்லா என்னோட டோவை நாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு வெளியே போய் நின்னுட்டு என் தம்பி கிட்ட என்னப்போ நாக்கிங் மை டோர்னு கேட்டேன். அப்புறம் தம்பி வந்துட்டு அப்பதான் half way of the staircase he walked up the staircase. அந்த L shape இருக்கும் staircase. So he's facing me. I was standing beside my door and he was like, why are you shouting? No, I never do anything. Why are you shouting? And I told him back, why are you knocking the door னு தான் சொன்னேன். So loud னு சொன்னேன், hard னு. கரெக்டா நாங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட டோர் திரும்பி நாக் பண்ணுது, சொந்தமா பண்ணுது. ஸோ டர்ன் பண்ண என்னோட டோர்ல nobody is standing in front of the door. I'm the one that's standing in front of the door and I came out from the room. There's nobody inside the room. இப்படி டர்ன் பண்ணினேன் on my right hand side door பார்த்துட்டு திரும்பி மின்னுக்கு என் தம்பியை டர்ன் பார்த்தேன். என் தம்பி ஓடிட்டான் வீட்டு விட்டு. நல்ல தம்பி, அக்கா அம்போன்னு விட்டு ஓடிட்டாங்க. அவரு வீட்டு விட்டு திறந்து கேட் எல்லாம் திறந்துட்டு ஓடிட்டாரு. அவரு இது ஒண்ணும் சொல்லாம ஓடணும், நானும் பின்னாடி ஓடிட்டேன். கரெக்டா போய் காட் ஹவுஸ் கிட்ட வந்துட்டு காட்காரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளார கரெக்டா என்னோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. அப்புறம் அப்பா வந்துட்டு மேலாம் போய் தேடிட்டு and all that, there is no sign of entry, nothing, nobody. So then we both was like looking. Then only what usually happened, நாங்க வந்து in the house around 2005 we moving into the house. There is always something happening to ஒரு ஆளுக்கு. ஆனா 2 பேர் இருந்தாக்கா ஏதாச்சும் நடக்கும். லைக் ஃபேன் அது சொந்தமா அந்த ரிமோட் வந்துட்டு அந்த ஆன் பண்ணிக்கும், திட்டி அப்புறம் லைக் என்னது பிளைண்டர் சத்தம் கேட்கும். பட் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்வேஸ் will happen when there is 2 person in the house together. We will experience it together. So வந்துட்டு then only he was like, oh இது அதுவா இருக்குமோ. That's when we were like, oh this is not something natural, probably something paranormal னு சொன்னோம். சரி, அந்த வீட்ல வந்து கொஞ்சம் வியர்டான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கே ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஸோ எங்கேயும் போயிட்டு பார்க்கலையா என்னதான் நடக்குது, எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு எங்கேயும் போய் கேட்கல? ஆக்சுவலி வீட்ல யாருமே நாட் வெரி சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆனவங்கல்ல. ஸோ அதே பழகி போச்சு. அண்ட் தென் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன் டு அவர் neighbors. ஸோ சைனீஸ் பீப்புள் அவங்க வந்துட்டு இஃப் எனிதிங் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அவங்க வந்துட்டு அந்த ஹெல் மணி பர்ன் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் எல்லாமே ஓகே ஆயிரும். இன்னும் அந்த வீட்ல தான் இருக்கீங்களா? நான் அங்கதான் இருக்கேன். So everyone will have separate-ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். Another thing I believe that probably வந்துட்டு அது probably is my grandmother lah. ஏன்னா அவங்க இறந்துட்டு அப்புறம் அங்கங்க அப்பப்போ சைன்ஸ் காட்டுவாங்க. Probably some guardian angel மாதிரி. இப்போ வரைக்கும் எதுவும் ஒரு ஹார்ம்ஃபுல்லான திங் நடந்ததில்ல. So we are in peace. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். இது மர்ம தேசம். உங்களுடன் கீதா. திரு சரவணனுடைய முதல் கேள்வி, ஸ்டூடியோவில் மர்மதேசம் நிகழ்ச்சியை படைக்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குமா இருக்காதா? ஸ்டூடியோவில் இந்த ராத்திரியில் மர்மதேசம்
கதைகள் நேர்கள் சொல்லும் பொழுது ஆஃப்கோர்ஸ் லைட்டாக ஒரு நடுக்கம் இருக்கும். ஆனாலும் அதே சமயத்தில் பாட்டு, பல வேலைகள், இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் யோசிக்கும் பொழுது மைண்டு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ஒரே பரபரப்பாக இருக்கிறனால பொதுவாக பெருசாக எதுவும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி சில கதைகள் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய கதைகளை கேட்கும் பொழுது, கதை கேட்கும் பொழுதே உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்கும், கால்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகும். ஸ்டூடியோவில் எந்த ஸ்பாட்டில் எந்த நேரத்தில் எங்கே எந்த பேய் வருமோ அப்படின்ற ஒரு தாட்லாம் வரும். பின்னாடி பக்கத்தில் உள்ள ஸ்டூடியோவில் என்னமோ இருக்கோ, வெளியே என்னமோ நடந்து போதோ, இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஆஃப்கோர்ஸ் அப்பப்போ வரும். ஆனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சேலஞ்ச் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுது தான் ஹைலைட். ஏன்னா தனியாக லிஃப்ட்டில் இறங்கி போகணும் இந்த பில்டிங்கில். அப்புறம் லாபியில் இருந்து காப்பாக்கு அந்த ராத்திரியில் இருட்டில் நடந்து போகணும் தனியாக. அதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டு போகணும். இந்த நேரத்தில் வந்து நிகழ்ச்சியில் நேர்கள் சொன்ன ஒவ்வொரு கதையும் அப்படியே ஸ்லைட் ஷோ மாதிரி ஒன்று வந்துட்டு போகும். ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வேறு விஷயத்தை யோசித்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு போகிறதாங்க பெரிய சேலஞ்சு. இன்னொரு அடுத்த கேள்வி கேட்டீங்க, அதாவது நான் மர்மமான விஷயங்களை அனுபவிச்சிருக்கேனா, பேயை பார்த்துருக்கேனா அப்படிலாம் கேட்டீங்க. ஏற்கனவே ஒரு கதையை சொல்லியிருக்கேன். ராகாவில் ஸ்டூடியோவில் நிகழ்ச்சி நடத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஸ்டூடியோவில் நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு விஷயம் நடந்தது. அதை பற்றி பல தடவை பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதனால் அடுத்த கதைக்கு வரேன். ஒரு 3 சம்பவம் நடந்திருக்கு சார். நம்பர் 1, ராகாவில் ஸ்டூடியோவில் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அது நிறைய தடவை பல இடத்துல சொல்லியிருக்கேன். நியூஸ் பேப்பர்லாம் அது வந்திருக்கு, சோஷியல் மீடியாவில், ரேடியோவிலலாம் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, 2வது கதைக்கு வரேன். இது பிடியில் நடந்த ஒரு சம்பவம். என்ன ஆச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு சொல்கிறேன் சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் இது மர்மதேசம். உங்களுடன் கீதா. திரு சரவணன் கேட்டிருந்தாரு, எனக்கு அமானுஷ்யமான அனுபவங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு. எஸ், 3 வெவ்வேறு அனுபவங்கள் நடந்திருக்கு சார். ஆனால் அதில் ஒரு சம்பவத்தை உங்களோட சொல்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு நானும் என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் பிடிக்கு போயிருந்தோம். அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி. செக்இன் பண்ணோம். அதில் ஹால், கிச்சன், பாத்ரூம், அப்புறம் ஒரு ரூம் இருந்தது. செக்இன் பண்ணிவிட்டு நாங்களும் பீச் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு கதை பேசிகிட்டு இருந்தோம் ராத்திரியில். சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்லை நான் ஹாலில் படுத்துக்கிறேன், இங்கே நல்லா காத்தோட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் ரூமுக்கு போயிட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபோனில் இருந்தாங்க. நான் வந்து கதவை சாத்திட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட் நான் சாத்தலை. நேராக வந்து புக் எடுத்துகிட்டு நான் படுத்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து யாரும் பாத்ரூமை யூஸ் பண்ணுற சவுண்டு கேட்டது, தண்ணி ஊற்றுற சவுண்டு. ஸோ சத்யா பாத்ரூமில் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஃபோனில் இருந்தாங்க. திடீர்னு டபார்னு பூட்டியிருந்த கதவு திறந்துருச்சு. பட்டுன்னு திறந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு பார்க்குறேன், அவங்க என்ன பார்க்குறேன், என்னோட பூட்டியிருந்த கதவு எப்படி திறந்துச்சு? சத்யா கிட்ட சாவி இருக்கோ, அவங்க தான் திறந்துட்டு விளையாடுறாங்களோ? நிச்சயமாக காற்றா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா காற்று அடிக்கல அந்த நேரத்தில். ஸோ குடுகுடுன்னு உடனே வெளியே போய் பார்த்தா சத்யா படுத்துருந்தாங்க ஹாலில். தான் கேட்டேன், விளையாடுறீங்களா நீங்கள் தானே இப்போ ரூமுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நானா ரூமுக்கா? இல்லைலாட நீங்கள் வேறு. இல்லை நீங்கள் இப்போ பாத்ரூமுக்கு வரல, யூஸ் பண்ணப்போ தண்ணி சத்தம் கேட்டுச்சா எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சத்யா சொன்னாங்க, இல்லைல்ல நான் எனக்கு இங்கேயே வேறு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க ஹாலில் படுத்துருக்கும் பொழுது கீழே படுத்துருக்காங்க. ரொம்ப நேரமாக கர்டன் காற்றடிச்சு அப்படியே அவங்க காலில் வந்து பட்டுட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. என்னடா அது, இந்த கர்டன் வேறு சும்மா காலில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது. சரி இந்த கர்ட்டனை கொஞ்சம் திறந்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்திரிச்சு பார்த்துருக்காங்க. அங்கே கர்ட்டனே கிடையாது.
ஏதோ ஒன்று அவங்க காலை தொட்டுட்டு போயிருக்கு, தடவிட்டு போயிருக்கு. ஆனால் அது என்னன்னு தெரியல. இதை கேட்டதோட என் ரூமில் என்னோட இருந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயே நம்ம கிளம்பலாம், ஐயோ என்னால் இருக்க முடியாது இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ டைம் வந்து மிட்-நைட் 1 மணி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கிளம்புறதுனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பரவாயில்ல, 3 பேரும் ஹால்லே உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தூக்கமும் அதுக்கப்புறம் வரல. அங்கேயே உட்காந்து விடிஞ்ச பிறகு ஒரு ரொம்ப தூக்கமாக இருந்தது. ஒரு 2-3 hours தூங்கிட்டு வெளிச்சம் வந்ததும் கொஞ்சம் பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 மணி போல் 3 பேரும் எஸ்கேப் ஓடி வந்துடுங்க. இது ரொம்ப பயங்கரமான கதை கிடையாது. நான் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் டெரராக தான் எனக்கு இருந்துச்சு. அப்போது என்னை விட என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப பயந்துட்டாங்க. பூட்டி இருந்த கதவு காற்று கூட அடிக்கலை. டபார்னு எப்படி சொந்தமாக திறந்துச்சுன்னு தெரியல. பாத்ரூமில் தண்ணி ஊற்றுற சத்தம், பாத்ரூமை யூஸ் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு. ஆனால் பாத்ரூமில் யாரும் இல்லை. சத்யா காலில் கர்டன் வந்து அப்படியே தொட்டுட்டு தடவிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ஆனால் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே கர்டனே இல்லை. அவங்க காலில் அப்போ பட்டது என்ன, தொட்டது யார் தெரியல. இது பீடியில் நடந்த ஒரு சம்பவம். இதே போல் கண்டிலையும் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 036913333. உங்கள் பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஷாக் ஆப் வாயிலாக கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.